ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சதீஷ், வித்யா இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் சாசியோட இயக்கத்துல வெளியான சட்டம் என் கையில். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஸ்டார்ட்டிங்லயே ஒரு பொண்ண மர்மமான முறையில ஏற்காடுல இருக்கிற மார்க்கெட் ஓரத்துல கொலை பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல சதீஷ் ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போன ஆளோட பாடிய சதீஷ் அவரோட கார்ல போட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் செக் போஸ்ட்ல நம்ம சதீஷ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சதீஷ ஸ்டேஷன்லயே ஒப்படைச்சிடுறாங்க. கடைசியில நம்ம சதீஷ் எப்படி அந்த ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனாரு. அதே நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசர்லாம் சேர்ந்து சதீஷோட கார என்ன பண்ணாங்க? கடைசியில சதீஷோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சாசி அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அத சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. சதீஷ் எடுக்கிற கதை எல்லாமே கொஞ்சம் காமெடி ரோல்ல தான் எடுப்பாரு. ஆனா இந்த படத்துல ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சதீஷ் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் அந்த ஏற்காட காமிச்சதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி அந்த கார் சேஸ் சீன காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அத சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. படத்துல எமோஷனா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் சீனா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி சதீஷ் அந்த ஸ்டேஷனுக்கு போன உடனே சில பிரச்சனைலாம் அவருக்கு நடக்கும். அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதே மாரி அந்த ஏற்காடு மார்க்கெட்ல ஒரு பொண்ணு இறந்து போயிரும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் டைரக்டர் சூப்பரா காட்டியிருக்காங்க. அதே மாரி கதையில நம்ம எங்கேயுமே லேக் ஃபீல் பண்ண முடியாது. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே கதைய நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில ஒரு ட்விஸ்ட்ட வச்சு படத்த முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே எதிர்பார்க்காத மாரி இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காங்க. படத்துல சொசைட்டிக்கு ஏத்த மாரி சில மெசேஜையும் டைரக்டர் நமக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே காமிச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், கடைசியில ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாரி காட்டி படத்த முடிச்சிருப்பாங்க. அத டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான ஆஹால அவைலபிளா இருக்கு. இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.